ஹே கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி நீ என்னோட உமனா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாரா. நம்ம ஹீரோக்கு வந்து ஷாக்கா இருக்கும். என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புரியாம கேட்பாளா. அவளுக்கு புரியவும் புரியாதுதான். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆமா நீ வந்துட்டு என்னோட உமனா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உன் ஹீரோ வந்துட்டு என்ன என்ன கேக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்பா. என்ன சொல்ல வரீங்க? ஆமா ஒரு கான்ட்ராக்டா வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. அது கேட்டுமே ஹீரோ வந்துட்டு எதுக்கு நான் என்னத்துக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், இல்ல ஜஸ்ட் ஒரு டீல் மாதிரி தான், ஒரு கான்ட்ராக்ட்க்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரா. உனக்கு ஹீரோ வந்துட்டு என்னை பார்த்தா எப்படி இருக்கு, ஓ இந்த பொண்ணு புவரா இருக்கு, நம்ம என்ன வேணா கேட்கலாம், அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா, நான் அந்த மாதிரி பொண்ணு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. ஹீரோவா நம்ம என்ன கேட்டோம், இவன் ஏன் இவ்வளவு கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாதாரண விஷயமா தெரியுது போல, இவ்வளவு ரூடா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, என்னடா பொண்ணு வந்து முடிவு பண்ணியாச்சா, நீ வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவனுக்கா ஷாக்கு, எப்படிமா உங்களுக்கு நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறானா. ஓ நம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க என்ன சொல்றது. ஏன்னா பையனுக்கு வந்துட்டு இவங்க போய் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வீட்டுல இருந்து கிராண்ட்பா வந்து கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்கன்ட்டு, அந்த விஷயம் வந்து தெரியக்கூடாதுன்ட்டு. தெரியும்டா, ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் அந்த பொண்ணுக்குள்ளதான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, அதனாலதான் கேட்கறேன், நீ நம்ம தான் அப்ரோச் பண்ணிருப்ப, அதனாலதான் நான் கேட்கறேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன், நம்ம ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்ல இல்ல, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு இவன் சொல்லுவானா. அப்ப கரெக்டா வந்துட்டு கிராண்ட் பையனா சொல்லுவாருன்னா, டேய் என்னடா நீ சீக்கிரம் முடிவு பண்ண மாட்டியா, உனக்கு வந்துட்டு ஆப்ஷனே இல்ல, சீக்கிரம் வந்துட்டு டைம் ஓடிட்டே இருக்கு, சீக்கிரம் முடிவு பண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஹீரோக்கா என்னடா இது, இவங்க என்ன இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். அவங்க ஃபோர்ஸா சொல்ல மாட்டாங்க, பண்ணாதான் சொத்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அதுதான் அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோன் தான் காட்டுறாங்க. ஹீரோன் வந்து வீட்டுல தான் இருக்காளா. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா, வேற வேலைக்கு எல்லாம் போலியா, ஜாப் எல்லாம் பாத்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு இல்லம்மா நான் பாத்துட்டு தான் இருக்கேன், இன்னும் கிடைக்கல, கூடி சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்களா. சோ அவங்க கோமா என்ன சொல்றாங்க, இங்க பாரு சார், கடையும் வச்சு இந்த 3 பேரை வந்துட்டு சாப்பிட முடியாது, இன்க்ளூடிங் நீயும் தான், நம்ம கடையை வச்சே வந்துட்டு நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது, சீக்கிரம் நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒர்க் பண்ற வழியே பாரு, நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வளர்த்ததெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஜெய் அவன் வரான். அவன் என்ன பண்றான்னா ஹீரோயின்ட்ட வந்துட்டு, என்ன உங்க அம்மா உன்ட்ட ஆஷா பேசிட்டாங்களா, சரி அதுக்கு பதிலா நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வரான். அதுவும் இல்லாம ரொம்ப தப்பா தான் நடந்துக்க வரான். ஹீரோயினை வந்துட்டு சும்மா பேடா டச் பண்ணிக்கிட்டு, ஏன் நீ அழுகுற, நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டக்க நெருங்கி நெருங்கி வருவானா. அப்ப ஹீரோயின் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருப்பா. என்ன பண்றீங்க நீங்க, ஃபர்ஸ்ட் ரூம் அவுட் வெளியே போங்கன்னு சொல்லுவா. அப்பயும் அவன் என்ன பண்ணுவானா, அப்படியே போவாம அப்படியே கிட்ட கிட்ட வந்துட்டு இருப்பானா. அப்ப வந்துட்டு கரெக்டா வந்துட்டு பாத்துருவான். அவன் வந்து ஆக்சுவலா இந்த ஜெயங்கிறவன் என்ன பண்ணுவானா, இவங்க அம்மா வரத பாத்துருவான். பாத்திரம் என்ன ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவானா. அவங்க வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வந்து எட்டி பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்க மாதிரி கிட்ட போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லுவானா, என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா, என்ன வந்து ஸ்டெப் டேடா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாத்துவானா. அப்ப ஹீரோனுக்கு வந்துட்டு புரியாது, ஏன் இந்த ஆள் இந்த மாதிரி சொல்றான்ட்டு. ஆல்ரெடி தங்க சொல்லியிருப்பாள் என்ன ஸ்டெப் டான்னு சொல்றாருன்னு, அதை நினைச்சுக்கிட்டு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாளா. பாரு உன் பொண்ணு என்ன சொல்றான்னு, நான் வந்து ஃபேமிலியா வந்துட்டு இன்வால்வ் ஆகணும்னு பார்த்தா அவன் என்ன ஸ்டெப் டான்னு சொல்லவே மாட்டா போலியேங்கும் போது ஹீரோ வந்து கேட்கறான், நான் எதுக்கு சொல்லணும், எங்க அப்பாவோட இடத்துல யாரையும் நான் வச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாள். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீ வந்துட்டு அவளை ஸ்டெப் டான்னு சொல்ல மாட்டேன், அவனை நீ ஸ்டெப் டாட் தான் நீ கன்சிடர் பண்ணி ஆகணும், போ இப்பயே கூப்பிடுன்னு சொல்லிட்டு டேன்னு கூப்பிட சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு முடியாது முடியும்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வேளை வந்துட்டு இவ தப்பா நடந்துக்கா இது பண்றாளோன்னு சொல்லிட்டு தப்பாவே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஏன் நீ கூப்பிட மாட்டேன், அப்போ மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வில்லத்தனமா வந்துட்டு ஹீரோயின் தலையெல்லாம் ரூம் விட்டு வெளியே அழைச்சிட்டு வராங்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எது இப்படி எங்க அப்பாவோட இடத்துல இந்த ஆளை நான் வச்சு பார்ப்பேன், நான் வந்து ஸ்டெப் டாட் எல்லாம் கூப்பிட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த தாட்ல தான் சொல்லிட்டு இருக்கா. இவங்க என்ன பண்றாங்க, தப்பா நினைச்சுக்கிட்டு நீ எப்படி கூப்பிடாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ கூப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லும் போது கரெக்டா அவளோட தங்கச்சி வந்து எட்டி பாக்குறா. தங்கச்சி பேரு மின்ட். மின்ட் வந்து எட்டி பாக்குறா. எப்போதும் ஃபேமிலி நடக்கிறது தான் போல இந்த பிரச்சனைலாம். அவன் என்ன பண்றா, கேஷுவலா கடந்து போயிடுறா. ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சா அடிச்சுட்டு போறாங்க. இப்படி சொல்லனா இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்களா. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஆள் வந்து நம்ம ஹீரோ வந்து அழுதுட்டு இருப்பாளா. இதை பார்த்து இந்த ஆள் சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோட வீடு தான் காட்டுறாங்க. ஹீரோட தங்கச்சி இருக்காங்களா ஒரு, அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்விடேஷன் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது கொடுக்கணும், இது வந்து ஃபேமிலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்டா வந்து இன்விடேஷன் எல்லாம் அடிச்சுட்டு வராங்க. அப்போ வியும் வராரு. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஓரா வந்து கேட்கறா, சரி அண்ணா எனக்கு கல்யாணம் ஆக போதில்லை, நீ எனக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா ஒரு பொண்ணை பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது ஒரு கேப்பே தராம வந்துட்டு எப்ப கல்யாணம் கேட்கறாங்க, நான் இன்னும் பொண்ணே ரெடி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கிளம்பி வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவன் யோசிச்சு பாக்குறான். ஜிம்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா அந்த பொண்ணுங்களை நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் லேடி நினைச்சு பாக்குறான், நம்ம நினைச்சு பாக்குறான், டிப்ப கூட நினைச்சு பாக்குறான். அவனுக்கு வந்துட்டு யாரையுமே பிடிக்க மாட்டேது. இவனுக்கு திருப்பி திருப்பி யார் வரானா, இல்ல ஒர்க் பண்ண மாடலா
நினைச்சு பார்க்கலாம். இவன் திருப்பி திருப்பி இவன் மைண்டுக்கு வருது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்டா உனக்கு இந்த பொண்ணு தோணிட்டு இருக்கு, இந்த பொண்ணு ரொம்ப ஹார்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்மளுக்கு செட் ஆகுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறான். இல்ல இந்த பொண்ணு தான் நமக்கு செட் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா வீட்டுல. அப்ப கரெக்டா இந்த ஆள் இருக்கானா, அவன் என்ன பண்றான்னா ஹீரோயின் ரூம்குள்ள போறான். அப்ப போயிட்டுமே ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கதை பார்த்து சந்தோஷப்படுறான். நல்ல வேலை தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு கிட்டக்க போறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் ரோட்டு கடை வைப்பாங்கல்ல, சோ அவங்க வந்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து க்ளோஸ் பண்ற டைம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு பாக்குறாங்க, என்ன இது அந்த டிஜே வரேன்னு சொன்னானே இன்னும் வரவே இல்லை. பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அவன் கூட ஒர்க் பண்ற ஒரு ஆள் இருப்பான். அவனுக்கு பிடிச்சிட்டு கேக்குறாங்க, எங்க டிஜே எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டானே, அவன் அப்பயே போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்னது வீட்டுக்கு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயின் கிட்டக்க போறான். அந்த டிஜே போயிட்டு என்ன பண்றான்னா பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூக்க மாத்திரையா இருக்கு, அதை போட்டுதான் தூங்கிட்டு இருக்கா போல. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா இப்ப வந்துட்டு நம்ம அவ கூட க்ளோஸ் ஆனதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றான். பட் என்னதான் அவ தூக்கத்துல இருந்தாலுமே அவளுக்கு தெரியுது யாரும் நம்ம கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்கிறா. என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்பயும் அவன் விட மாட்டேங்கிறான். ஒரு மாத்து தான் எடுத்திருப்பா, கொஞ்சம் வந்துட்டு அவள் தூக்க கலக்கத்துல இருப்பா. இவன் பண்றதுல வந்து இவளுக்கு அப்படியே ஃபுல்லாவே வந்து டவுன் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்றான்னா அங்கேயும் தப்பிச்சு ஓடுறதுக்காக பாக்குறா. ஆனா முடியல. இவங்க என்ன பண்றாங்கன்னா கால் பண்ணிட்டே இருக்காங்க வீட்டுக்கு, அந்த டேஜிக்கு தான் கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் ஹீரோ என்ன பண்றான்னா அப்படியே ரூமை விட்டு ஹாலுக்கு வந்துடுறான். அவன் என்ன பண்றான்னா இன்னும் நீ எங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வயிலே நல்லா பயங்கரமா குத்த ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு வந்து வலி தாங்க முடியல. அங்கேயே ஒரு சோஃபா இருக்கா, அங்கேயே என்ன பண்றான் ஹீரோனை வந்துட்டு ரேப் பண்ண போறான். கரெக்டா இவங்க உள்ளார வந்துடுறாங்க. இவங்க வந்துட்டு என்னடா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. இந்த மாதிரி தான் பொண்ணுகிட்ட பண்ணும்போது எட்டி உதைக்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா இல்ல இவதான் என்கிட்ட ஹராஸ்மெண்ட் பண்ண வந்தா, பொண்ணு தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்தா அப்படிங்கும் போது இல்லமான்னு சொல்லிட்டு இருப்பாளா. இவங்களோட கோவம் எல்லாமே அப்படியே ஹீரோயின் மேல வந்துட்டு அப்படி திரும்பிடும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் வந்து இல்ல நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, ப்ளீஸ் மா நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து இல்ல அப்பெல்லாம் நம்ம நடத்துக்கவே இல்லை, அவர் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்கவே மாட்டாங்க. கரெக்டா தங்கச்சி காட்டுறாங்க. தங்கச்சி வந்து பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்து இறங்கும் போது வீட்டு வாசல் நிறைய பேர் வந்து இந்த சவுண்ட் கேட்குன்னு வந்திருப்பாங்களா. மீன் வந்து ஓடி வந்து பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. ஓடி போயிட்டு அம்மா என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அம்மா போய் தடுப்பாளா. ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ்மா நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படிங்கும் போது அவன் என்ன சொல்லுவானா இல்ல இந்த பொண்ணு தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்தா, அவ என்ன ஸ்டெப் டாட் கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாளா, அப்ப அதுதான் ரீசன் சொல்லிட்டு சொல்லும் போது உங்களுக்கு இன்னுமே கோவம் வந்துடும். எப்படி என் ஹஸ்பண்டை வந்து நீ பிரிச்சுக்க பாக்கலாம்னு சொல்லிட்டு நீ வீட்டோட வெளியே போடி, இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. மீன் வந்து மீன்ட்டு வந்து கேட்பா ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஒரு பேக் இருக்கும், அவ்வளோ டாக்குமெண்ட் இதெல்லாம் இருக்குமா, அந்த பேக்கை வந்துட்டு தூக்கி வந்துட்டு எறிவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிடுறாங்க. ஹீரோயின்கா அப்படியே கஷ்டமா இருக்கு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவளுக்கு போறதுக்கும் இடமே கிடையாது. ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, கதை சத்திட்டு உள்ளார போயிடுவாங்க. வீட்டுல இருக்கவங்களாம் வெளியே இருக்கவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காள், அதனால ஸ்டெப் டாடியே வந்துட்டு மடிச்சு போட பாத்துட்டா போல, மடிக்கி போட பாத்துட்டா போலன்னு சொல்லிட்டு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. மீன்ட்டு வந்துட்டு ஏமா இப்படி பண்றங்கும் போது அப்ப நீ அந்த வீட்டு வெளியே போகணுமா, ஒழுங்கு மாதிரி உள்ள இருப்போம் இல்லைன்னா கை காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹீரோனோட ஃபைல்லாம் இருக்குல்ல ஜிம்ல, ஸோ அதெல்லாம் பார்ப்பான். ஹீரோனோட அட்ரஸ் எங்க இருக்கு, நம்ம ஹீரோன் போய் பேசலாம் சொல்லிட்டு அட்ரஸ் வந்து பார்த்து வச்சுப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் தான் காட்டுறாங்க. அவ ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பா. அவ பெருசா வந்துட்டு ஒழுங்கா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டா, ஒரு ஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பா. கரெக்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். அது எல்லாமே ஒரு மாதிரி ஃபேடா அப்படியே தெரிய ஆரம்பிக்குமா, வெட்டாய் தெரியாகுமா. கரெக்டா அந்த ரெண்டு பசங்களும் மேடம் நீங்க எங்க போறீங்க, நான் வேணா அழைச்சிட்டு போட்டுமா, இவ்வளவு மழை பெய்யுது, நாங்க வேணா துணைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பா பேசுவானா. ஹீரோனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு இவன் ஏதோ பண்ண ட்ரை பண்றாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டு ஹீரோன் வந்து தப்பிச்சு ஓட பாப்பா. இவ ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருப்பா. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ கார் வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அட்ரஸ் எங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ரூட் வழியா தான் வந்துட்டு இருப்பான். கரெக்டா யார் மேலேயே மோதுவானா, ஹீரோ மோத மாட்டான், அப்படி ஸ்டாப் பண்ணிடுவான். ஹீரோயின் தான் வந்து விழுந்திருப்பா. ஹீரோ வந்துட்டு திருப்பி நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நீ கார்லயே வந்து விழுணும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பேன். நான் அடிக்கடி கார்ல தான் வந்து இது பண்ண வருவாள். அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லுவானா இல்ல ப்ளீஸ் இங்க வந்து அழைச்சிட்டு போங்க, அங்க ரெண்டு பசங்க வந்து என்ன துரத்திட்டு வராங்க, வாங்க போலாங்கும் போது ஹீரோ வந்து டக்கு என்ன பண்ணுவானா ஹீரோயின் வந்து கார்ல ஏத்திட்டு கிளம்பிடுவான். அந்த ரெண்டு பேரும் வந்து பாப்பாங்க, அங்க காரும் இருக்காது. அப்புறம் ஹீரோயினும் கிளம்பி போயிடுவாள். இவனால என்ன பண்ண முடியாது, அது அப்படியே போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கார்ல தான் போயிட்டு இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு இப்படி ஏதாச்சும் திரும்பி பாப்பானா. அப்ப ஹீரோனோட பிரெஸ்ட் தான் அப்படி பாத்துட்டு இருப்பானா. உடனே வந்து ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றீங்க, எதுக்கு அங்க பாக்குறீங்க அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்ல நானும் அங்க பாக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்ல நீங்க அங்கதான் பாத்தீங்கன்னு நல்லா நான் வந்து நோட் பண்ணேன், ஏன் இப்படிலாம் இருக்கீங்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா இங்க பாரு நீ பாக்க வந்துட்டு மலையில நினைச்சு ரொம்ப செக்ஸியா இருக்க, சோ அதனால தான் அப்படி பார்த்தங்கும் போது டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா ட்ரெஸ் எல்லாம் மூடிப்பா. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பான் என்னாச்சு இப்ப எதுக்கு வந்துட்டு நைட்டு வெளியே வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்களா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்லுவா எங்க அம்மா வந்து என்ன வந்துட்டு துரத்தி அமிச்சிட்டாங்க அப்படின்னு அழுக ஆரம்பிப்பா. அப்போ அந்த நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி அழுகுவா. எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்க, என் மேல நம்பிக்கை இல்லாமங்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் அம்மா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதுக்கப்புறம்
சரி எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோயின் ரொம்ப தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிப்பா. அவ எங்க போகணுங்கிறது தெரியல போல அவளுக்கு. அழுக ஆரம்பிப்பா. சரி நீ அழுகாதேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா அவனோட சிட்டிக்கு நல்லா இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வருவான். ஹீரோயின் என்ன சொல்லுவானா இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி பாத்துட்டு இருப்பான். சரி உனக்கு எங்க போகணும் சொல்லு, உனக்கு யாராச்சும் தெரிஞ்ச வீடு இருக்குன்னா சொல்லு, அங்க வந்து நான் போய் அழைச்சிட்டு போய் விடுறேங்கும் போது ஹீரோனுக்கு வந்துட்டு இல்ல எனக்கு யாருமே தெரிஞ்சவங்கன்னா இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ எங்க போற வேணா ரூம் எடுத்து தங்கிறியாங்கும் போது ஹீரோயின் கையில வந்து 5000 தான் இருக்கும். அதுக்கு மேல காசும் இருக்காது. இவ டெய்லி பேஸ்ல தங்குறதுக்கு அந்த அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லைல்ல. அப்போ என்ன சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது என்னோட 2வது வீடு தான், அப்பார்ட்மெண்ட் தான், இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, வேணா போய் இங்க இரு அப்படிங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி பாப்பா. ஹீரோ நம்பாத மாதிரி பாப்பா. அவனை ஹீரோ வந்து சொல்லுவான் நீ பாக்குறது எனக்கு புரியுது, நான் ஒன்னும் ரேப்லாம் பண்ணிட மாட்டேன், அப்படி பண்ணுனா நான் ஏன் சிட்டிக்கு நடுவில் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வரணும், நீ காலைல வரும்போது எங்கேயாச்சும் ஒதுக்குப்புறமா இறங்கி நான் உனக்கு கூட வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம், அபியூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லுவானா ரொம்ப வந்துட்டு திங்க் பண்ணாத, டூ மச் திங்க் பண்ணாத, நம்பிக்கையோட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான். அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நீ வா அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸாச்சும் சேஞ்ச் பண்ணி இப்படியே வந்துட்டு ஈரத்துல இருக்காத, அப்புறம் வந்துட்டு உடம்பு சரியாம போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோனை போயிட்டு குளிக்க சொல்லுவான். இவன் ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ண போட்டுருவான். ஹீரோ என்ன பண்ணுவானா குளிச்சுட்டு இவனோட ஷர்ட்டை தான் போட்டு வந்திருப்பாளா. இவன் என்ன பண்ணுவானா சரி நொழிஞ்சு நொழிஞ்சு வந்தது போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு சோஃபால உட்கார வைப்பான். அவளுக்கு காஃபி போட்டு கொடுப்பான். கொடுத்துட்டு என்ன சொல்லுவானா இப்போ ப்ராப்ளம் என்ன, உங்க வீட்டுல இருக்க ஸ்டெப் டாட் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, உன்னை ரேப் பண்ற ட்ரை பண்ணிருக்காரு, நீ தப்பிச்சு வந்திருக்க, அதுக்கு உங்க அம்மா உன்னை வந்துட்டு நம்பாம உன் சிஸ்டரும் உங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ரோட்ல வரும்போது 2 பேரும் உன்னை வந்து அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இவர் என்ன சொல்லுவானா உன்னை ரோட்ல ஒருத்தன் வந்துட்டு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க ஸ்டெப் டாடும் உன்னை அபியூஸ் பண்ணிருக்காங்க, என்ன ஃபேமிலி இது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கொஞ்சம் சிரிச்சா மாதிரி தான் பேசுவானா. ஹீரோனுக்கு ஒரு மாறிடும். இப்ப நீ என்ன சொல்ல வர, ஓ நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி சீப்பான ஃபேமிலியில இப்படிலாம் இருக்கும். ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு குளறுபடியா இருக்கு, ஒரு மாதிரி மிஸ்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா, வேர்ட் சொல்லியிருப்பானா. இதை கேட்டோன்னுமே ஹீரோனுக்கு வந்துட்டு ஓ ரிச் பீப்புள்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்களாம் ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க, அப்ப எங்களை மாதிரி இருக்கவங்கலாம் வந்துட்டு இப்படிதான் இருப்பாங்க நீ சொல்ல வரியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்பாள். அப்ப ஹீரோ வந்துட்டு சே நான் அப்படிலாம் சொல்ல வரல பேபிமா, நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து உட்காருவான். நான் ஹீரோயின் வந்து நான் வந்து போவான். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி பக்கத்துல உட்காருவான். அதுக்கப்புறம் சோஃபாவே முடிய போகுது, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா சரி உனக்கு நான் நல்ல ஆஃபர் வச்சிருக்கேன் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜ் தான், ஆனா நம்ம ரிஜிஸ்டர்லாம் பண்ணிக்கலாம், அப்புறம் 2 வருஷம் கழிச்சு நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி உனக்கு வந்து 1 மில்லியன் தரேன், அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு 1 மில்லியன் தரேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். பட் ஹீரோயின் வந்து அதுக்கெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டை தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வீட்டுல வந்துட்டு திங்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்குமா, அது எல்லாமே வந்து தங்கச்சி கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க அம்மாக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்குமா. அந்த டிஜே வந்து அப்படியே பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவன் வந்துட்டு என்ன பாக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உண்மையை சொல்லு, அவ வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து உன்கிட்ட தப்பா நடந்துக்கலாம் என்ன போது ஆமாமா அவ தான் வந்து என்ன தப்பா நடந்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் அவ தான் என்ன வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சா, என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பா மாதிரி பேசுவானா. இவங்களுக்கு டவுட் வந்துடும், என்ன நீனா பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்கிட்ட வந்து கேட்பான் என்ன ஓகேவா அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு முடியாது, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவா. ஏன் என்ன ஆச்சு, நான் உனக்கு நல்ல ஆஃபர் தரேன், உனக்கு வந்து பணம் தேவை இருக்குன்னு எனக்கு தோணுது, பார்க்கும் போதே எனக்கு தெரியுது, உனக்கு இது பணம் கிடைச்ச மாதிரியே இருக்கும், ஜஸ்ட் ஃபேக்கா வந்து நடிச்ச மாதிரியே இருக்கும், ஆனா சொல்றேன் என்னப்பா உன் பர்மிஷன் இல்லாம நான் உனக்கு டச் கூட பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு யோசிக்கணும், என்னத்தான் தலைமை இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் இது பெரிய விஷயம், நான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. சரி நல்லாவே யோசிச்சு டிசைட் பண்ணு, எனக்கு பிரச்சனை கிடையாது, அது வரைக்கும் இங்க கூட நீ ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் இது யார் வீடு அப்படின்னு சொல்லிக்கும் போது என்னோட வீடு தான், எங்க உங்க வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. எல்லாரும் வந்துட்டு இன்னொரு வீட்டுல இருக்காங்க, இது வந்து என்னோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, இங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாத்தி சொல்லுவான், இவங்க எல்லாம் இருப்பாங்க, அப்பப்ப என் கூட வந்துட்டு தனியா இருக்கிறதுக்காக இங்க வருவாங்க, மத்தபடி ஒண்ணு கிடையாது போது ஹீரோனுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், அது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க வீடு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்ப்பான். கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வீடு அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் நம்ம தான் கட்டுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்க சாவை பத்தி தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து அவளை வளர்த்துட்டு இருக்கேன், கண்டிப்பா வந்துட்டு உன்கிட்ட தப்பா இருந்துக்க மாட்டான், நீ தாண்டா என்கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லிட்டு எப்படா நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க.
அவன் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். இல்ல அவதாங்கும் போது இல்ல நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சபாபதிக்கு நல்லாவே தெரியும்னு அடிச்சிட்டு இருப்பாங்களா. இவன் என்ன பண்ணுவானா மாடிப்படி ஏறி ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடியே போயிட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவானா பிடிச்சி தள்ளி விட்டுருவான் படியில இருந்து. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உருண்டு வந்துட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்ப மீன் வந்துட்டு ஓடி வருவா. மீன்ட்டு என்னம்மா ஆச்சு அம்மா எந்திரிக்க சொல்லும் போது எந்திரிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து தனியா அழுதுட்டு இருப்பாள். அப்ப ஹீரோ வந்துட்டு கர்ஷிப் கொடுப்பான். இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஹீரோயின் என்ன சொல்லுவானா உனக்கு வந்துட்டு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ என்ன சொல்றாங்க பாரு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுன்னு நினைக்காத, உன் இஷ்டம் தான் நீ பண்ணு. நான் எந்த பொண்ணுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி என் கூட இருக்கணும், ஃபோர்ஸ் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்றது கிடையாது. என்னை பிடிச்சி நீ இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஓகே அப்படின்ட்டு இருந்தா நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இந்த மாதிரி எல்லா பொண்ணுகிட்டையுமே அவன் நடந்துப்பானா, எந்த பொண்ணையும் கம்பல் பண்ண மாட்டானா. ஸோ அதான் சொல்றான்னா ஹீரோ என்ன சொல்றானா ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கரெக்டாக ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். அதுதான் ஹாஸ்பிட்டல் தான் கால் வரும். இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கால் வருமா. ஹீரோ வந்து அழுதுகிட்டே போவா. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வருவாங்க. அப்ப மீன்லாம் இருப்பாளா. டாக்டர் வந்து கேட்பாங்க. டாக்டர் வந்து கேட்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்பைனல் கார்டு வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிருக்குமா, கண்டிப்பா வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்பா. பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு செலவுக்கு வந்துட்டு இப்ப 5 லட்சம் ஆகணுமா இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்றதுக்கு. அவ வந்து அழுக ஆரம்பிச்சுட்டு இருப்பா. நான் 5 லட்சத்துக்கு எங்க போவேன்னு சொல்லிட்டு அவளும் தங்கச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. சின்ன வயசுல அவங்க அம்மா அவ கூட வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா அவளை வந்து வளர்த்துருப்பாங்க. இவ்வளவு உட்கார வச்சு இவங்க தான் வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் வந்துட்டு பட்டு பதெல்லாம் தேய்ச்சிதான் வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹீரோயினுக்கு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்குமே கஷ்டமா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறம் இவனே என்ன பண்ணுவானா ஹாஸ்பிட்டல் போயிட்டு பில்லை வந்துட்டு பே பண்ணிடுவான். இப்போதைக்கு உள்ள பில்லை மட்டும் பே பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோட்ட சொல்லுவான் இதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வந்து பாத்துப்பாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸோ கூட வந்துட்டு யாரும் இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம், நர்ஸ் அங்க இருக்கவங்க தான் பாத்துப்பாங்க போல. அப்ப இது என்ன சொல்லுவானா ஓகே ரொம்பவே தேங்க்ஸ், நான் எப்படியாச்சும் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சரி இங்க யாரு இருப்பா அம்மாக்காக அப்படிங்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா இப்ப வந்து நர்ஸ் இருப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா. அப்போ வந்துட்டு மீன் என்ன சொல்லுவானா ஆமாமா நர்ஸ் இருப்பாங்க நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாய் ஃப்ரெண்டை வர வச்சிருப்பா போல மீன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்துருவான் போல. ஹீரோயின் வந்துட்டு எங்க போற நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வீட்டுக்குலாம் வரமாட்டேன் அப்படின்னு ஆன்டி வீட்டுல போய் படுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்டி வீடு இருக்கு போல அங்க போறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிடுவான். அவனும் வந்துருவானா. அப்ப ஹீரோ வந்து பாக்குறான் என்னடா அந்த அளவுக்கு பெரிய பாண்டிங்கா இல்லாத ஃபேமிலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம சரி நான் என்னோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் தான் வீட்டுக்கு போக பார்ப்பான். அப்ப ஹீரோ வந்து கையை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு நீ எங்க போற, நானே வந்து வீட்டை நானே ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு காலை அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான் இப்ப எல்லாம் அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹீரோனோட ரியல் அம்மாவே கிடையாதான். ஹீரோனோட அப்பா வந்துட்டு அவங்க அம்மா வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு சின்ன பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ இருக்க அம்மா. அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க எனக்கு ஸ்டெப் மதரா இருக்கும் போது எனக்கு ஸ்டெப் மதர் மாதிரி என்கிட்ட நடந்துக்க மாட்டாங்க, அம்மா அம்மான்னு சொல்லிதான் நடந்துப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா போக போக அவங்க அப்படியே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்தேன் இவ்வளவு பாடா படுத்துறாங்க அப்படிங்கும்போது சொந்த அம்மா கிடையாது போல. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துருவாங்களா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன தண்ணி கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவானா. சரி வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வருவா. அழைச்சிட்டு வந்தா அந்த டிஜி வீட்டுக்குள்ளதான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருப்பானா. ஹீரோனுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க அம்மாவை நீ தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கூட கேர் இல்லாம உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கியா அவன் சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பா. அப்போ வந்து அவன் என்ன சொல்வானா அப்படியா அவங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க, ஒன்னும் ஆகல இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போ, இது எங்க வீடு அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணா வீட்டு ஹீரோன் வந்துட்டு அடிக்கிற மாதிரி வருவானா. டக்கு நம்ம ஹீரோ தான் தடுப்பான். அப்படி கையை வந்துட்டு விட்டா முறிச்சு விட்டுருவான் போல, வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவானா. அப்போ வந்துட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க அம்மா இல்லாதப்போ இப்படி ஒரு பையனை வந்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டு கும்மா அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பா பேசுவானா. ஹீரோ வந்து முறைச்சிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா ஊத்து பார்த்துட்டு பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கான். ஓ நீ கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதையிலேயே பேசிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பு, உனக்கும் இந்த இடத்து வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு அமுச்சு விட்டுருவா. அதுக்கப்புறம் அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ணா தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாளா. ஹீரோ வந்து சொல்றான் இந்த வீட்டுல தான் இருக்க போறியா, இதை பார்த்தா ஒரு சேஃப்டி கூட இல்ல, போனவன் அவன் திருப்பி வரமாட்டான்னு என்ன நிச்சயம், நீ வேண்டாம், நீ பேசாம அங்கேயே வந்துட்டு நான் அப்பார்ட்மெண்ட்லயே வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான். ஹீரோ வந்து இல்ல இல்ல இதான் என்னோட வீடு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவான். சோ ஹீரோவால என்ன பண்ண முடியும், அவன் பெருசா வந்துட்டு ஹீரோன்ட்ட எதுவும் பேச முடியாது. அதுவும் இல்லாம கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது ஃப்ரெண்டும் கிடையாது இல்ல.
ஸோ அவ சொல்றதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே நீ பார்த்து இருந்துக்கோ, ஏதாச்சும் எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் நைட் என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மாவோட ஆப்ரேஷன் செலவுக்கு என்ன பண்ணுவான், இந்த வீடை விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைண்ட் அழைச்சிட்டு வந்து காமிச்சிட்டு இருப்பான், இந்த வீடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிட்டு இருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த ரேட்டுக்குலாம் ஹீரோ என்னால் கொடுக்க முடியாதுல்ல, இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தோமே அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, எப்போ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோவா இல்ல இல்ல நான் இன்னும் பொண்ணே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டி இருக்காங்களா அவங்க வந்து பேசுவாங்க, ஏமா அவளுக்காக நீ இவ்வளவு பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்காக ஒண்ணுமே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா ஸ்டேப்பம்மா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க என்ன சின்ன வயசுல ரொம்ப அன்பா வளர்த்தாங்க, இப்ப வேணா அவங்க இந்த மாதிரி நடந்துக்கலாம், ஆனா சின்ன வயசுல நான் அவ்வளவு பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னுமே அவங்க அம்மா மேல வந்துட்டு அன்பா தான் இருக்கா. உங்களுக்கு அப்போ ஒன்னு சொன்னா உனக்கு புரியாது சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து அழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தங்கச்சி தான் காட்டுறாங்க, அவ வந்துட்டு அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையே கிடையாது. அவ மட்டும் செலவு பண்றா, அவ மட்டும் வெளியே போறா, ஹாப்பியா வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது ஹீரோயின் கேட்கறான், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க தெரியும்ல, அவங்கள போய் அடிக்கடி பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, சாரிக்கா நீயே போய் பாரு அங்கதான் நர்ஸ்லாம் இருக்காங்களா, நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன்ருவான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு மசாஜ் சென்டர் மாதிரி இருக்கு, உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னடா என்ன முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கா என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியல, அவனுக்கும் ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேடி கட்டவா இருக்கானா டிஜி, அவன் என்ன பண்றான்னா ஹீரோனோட வீட்டுக்கே வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்றான்னா வீட்டுல ஏதாச்சும் காசு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்லிப்பால இங்க ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னு சொல்லுவாள், அது டப்பால போட்டு வச்சிருப்பா, அதை வந்து பார்த்துட்டு எடுத்துட்டு ஓடிடுவான். ஹீரோ வந்துட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா வீடு எல்லாமே கலைஞ்சு கிடக்கும். போய் பார்த்தா அந்த 5000 காணா போச்சு. ஹீரோ வந்து அழுகுறான், என்கிட்டே இருந்ததே அந்த 5000 தான், இதையும் தூக்கிட்டு போயிட்டான் அவன் சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அந்த ஆன்ட்டி ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி இருக்கால அவன் வந்து பாய் ஃப்ரெண்டோட வெளியே போறதை வந்து டிஜே வந்துட்டு பாத்துருவான். பார்த்துட்டு அப்ப ஹீரோ வீட்டுல தான் தனியா இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குளிச்சிட்டு இருப்பா. இவன் என்ன பண்ணுவான், நியூஸ் பேப்பர் மாதிரி வச்சு அடைச்சிருப்பாங்க, அதுல ஓட்ட போட்டு நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சிட்டு இருக்க அந்த கேடிக்கிட்ட வந்து பாத்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து திரும்பி தான் குளிச்சிட்டு இருப்பான். இவன் வந்து ஊத்து ஊத்து பாத்துட்டு இருப்பான், ஒரு அளவு தான், சின்ன ஓட்டை தான், பெருசெல்லாம் தெரியாது. இவன் என்ன பண்ணுவான்னா முதியே பாத்துட்டு இருப்பான், என்னடா ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். ஹீரோனுக்கு வந்துட்டு யாரோ வெளியே நிக்கிற மாதிரி இருக்கும். அவன் திரும்பி பாப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ண நொழிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா சரி வேறு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேஷுவலா குளிச்சுட்டு ரூமுக்கு வருவான். பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து அவன் இருப்பான். ஹீரோயின் வந்து திருப்பி அட்டாக் பண்ண வருவான். திருப்பி ஹீரோயின் தப்பானதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு என்ன வீடியோ வீடு அடிச்சு புடிச்சிட்டு ஓட பாப்பா, திருப்பி அடிக்கிறது, திருப்பி ஹீரோயின் தப்பானதுக்கிறது, இதே தான் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு அப்படி கத்திக்கிட்டே இருப்பா, யாச்சும் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு. சுத்தி எல்லாம் யாரும் பெருசா இருக்க மாட்டாங்களா, இல்ல தூர தூரமான வீடான்னு தெரியல, ஒருத்தங்க கூட வந்திருக்க மாட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு எப்படியாச்சும் இவனே தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து கதவை திறப்பா, வாசக்கதை வரைக்கும் வந்துருவா. வந்து டக்குன்னு திறக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை பார்க்க வந்திருப்பான். கரெக்டா ஹீரோ வந்து பாத்துருவான். வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன தப்பானதுக்கு வரான், என்ன அபியூஸ் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கத்திட்டு இருப்பாளா. உனக்கு ஹீரோ என்ன பண்ணுவானா உடனே போலீஸ் கால் பண்ணிட்டு, இங்க ஒருத்தவன் இருக்கான், ஒரு பொண்ணுக்கு தப்பானதுக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணும்போது இந்த டிஜே இருக்கானா அவன் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுவான். ஹீரோ பார்ப்பான், நான் இதுதான் சொன்னேன் இங்க சேஃப்டி கிடையாதுன்னு, நீ என் கூட வந்து தங்குன்னு சொன்னேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். நீ வா நீ கிளம்பு என்னோட அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறான். ஸோ இது வந்து எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.